இப்போ இந்த ட்ரெண்டிங்காக இருக்கிற எஸ்ஏஆர் ஃபார்மை ஆன்லைனில் எப்படி பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆன்லைனில் பதிவு பண்ணுறதுக்கு முதல்ல மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த மொபைல் நம்பர் முதல்ல கொடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து மொபைல் நம்பர் கேட்கும், இல்லை இமெயில் ஐடி நம்பர் கேட்கும், இல்லைன்னா வந்து எபிக் நம்பர் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இந்த மொபைல் நம்பர் முதல்ல தான் என்ட்ரு பண்ணி நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஓடிபி வருதான் பாருங்கள். வரல இல்லைன்னா அப்படின்னா உங்கள் நம்பர் கொடுக்கல அப்படிங்கிற அர்த்தம். இல்லை வந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். அதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா ஃபில் எனுமரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் உள்ளே போங்க. உள்ளே போய் பார்த்துட்டு அதில் வந்து எந்த ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஓட்டர் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே வரும். அந்த டீட்டெயிலை பார்த்துக்கோங்க. ஆதார் கார்டில் உள்ள டீட்டெயிலையும் பார்த்துக்கோங்க. ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி கீழே பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பரை கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வந்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி நீங்கள் பார்த்து அதுக்கு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும். அதில் வந்து முதல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2002 ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஃபார்மில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஃபார்மில் வந்து உங்கள் உறவினர்கள் வந்து யாராவது ஓட்டு போட்டிருப்பாங்களா, 2002 ஓட்டு போட்டவங்க, அவங்க பேரை பயன்படுத்தி இந்த ஃபார்மை வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். இந்த மூணாவது ஃபார்ம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுலையுமே எங்கள் இதில் 2002 ஓட்டும் போடலை, எங்கள் உறவினர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த மூணாவது ஆப்ஷனை வந்து உங்கள் சித்தப்பா சித்தி இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேரை பயன்படுத்தி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முதல்ல வந்து உங்கள் மொபைல் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து அப்ளை பண்ணுங்க. எல்லா வீட்லேயும் ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க பேப்பரில். அந்த ஃபார்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இன்னமும் எனக்கு டவுட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அதை கிளியர் பண்ணி உங்களுக்கு இன்னொரு வீடியோ போட்டுருவோம்.